இனிமேல் டெய்லி இனியாப்பா என்னை பார்த்து கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்கும். சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறாரோ இல்லையோ, மாத்திரை போட்டியான்னு கண்டிப்பாக கேட்பாரு. இன்னிலேருந்து தைராய்டு மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தைராய்டு இருக்குன்னு என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு, கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப ஒல்லியாயிடுச்சு இப்போ என்னோட முடி. அது மட்டும் இல்லாமல் வெயிட் போட்டுகிட்டே இருக்கு, எனக்கே ஃபீல் ஆகுது. இப்போ கொஞ்சம் மூச்செலாம் வாங்குது கொஞ்சம் தூரம் நடந்தாலே. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகும்போது வந்தது, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆயிருச்சு. டேப்லெட்டை கண்டினியூ பண்ணி பார்ப்போம், எதுவும் மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோவில். சரியா? காலையில் எழுந்திரிச்சதும் உழவு வச்சு விட்டுட்டு அப்படியே வாசலாம் பெருக்கி கோலம் போட்டாச்சு. கோலத்தை வெறுமனே முடிச்சோன்னா குட்டீஸ் ஒரு கலர் எடுத்துகிட்டு வந்து இது போடுமான்னு சொல்லியிருந்தானா, சரி அவள் ஆசைக்காக இருக்கட்டும்னு போட்டு விட்டுட்டேன். நேற்று நைட்டு எக் ரைஸ் செஞ்சுருந்தல, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு காலையிலேயும் அதுதான் வேணும்னு கேட்டிருந்தான். அதே மாதிரி தான் செஞ்சேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் இதில் போட்டுக்கிட்டேன். அப்படியே லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையாக கடை வேறு அடைச்சிருந்துச்சு. அதனால பொட்டுக்கல்லையும் நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட்டீஸோட வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டு கொடுங்க. அந்த தண்ணியை குடிக்கிறது அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது.